ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏரியா. வாங்க இன்னைக்கு சிக்கனை வச்சு எப்படி உப்பு தரக்கலை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரைக்குடி ஸ்டைலில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு நொங்கு சாப்பிட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். 50 கிராம் பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வரமிளகா மட்டும்தான் காரம், வேறு எந்த விதமான மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. தாராளமாக வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வதக்கி கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துருங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயே வேண்டாம். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை கூட ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இந்த சிக்கன் வேக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தை கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம் போட்டால் தான் இந்த சிக்கனுக்கு ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க கம்பல்சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டேஸ்டியான காரசாரமான சிக்கன் உப்பு தரக்கல் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை குழம்பு, எந்த குழம்பு கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.